நம்ம பார்க்குறது இந்த சுவற்றில் அமைக்கப்பட்டுள்ள சித்திரத்தினுடைய வரலாறு. இப்போ இந்த கோவிலில் நந்தியம் பெருமாள், அந்த நந்தியால் சிவன் வந்து பூஜிக்கப்படுகிறார். அதனால தான் இந்த ஆலயத்துக்கு நந்தி நாதேஸ்வரர் அப்படிங்கிற பெயரை நாம் பார்த்தோம். இந்த கோவிலில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த வடக்கு பொய்கை நல்லூர்ல இந்த அம்மா வந்து செட்டியார் வீட்டு அம்மா, அவர்களுடைய கணவருக்கு உணவு எடுத்துக்கொண்டு ஒரு கூடையில் செல்கிறார்கள். அப்போது ஒரு துறவி, ஒரு முனிவர் அமர்ந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய கணவருக்கு கொண்டுட்டு போகிறேன், என்னால் இயலாது அப்படிங்கிறப்ப, இல்லை எனக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்குது கொடுங்கன்னு கேட்டப்ப அந்த உணவுகள் பூராவையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப நீங்கள் வாங்க வீட்டில் வந்து சாப்பிடலாம், பாதையெல்லாம் இது மாதிரி ஒரு முனிவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா என்ன சாப்பாடு அவங்களுக்கு போட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. பிறகு பார்த்தா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அவங்க கொண்டு போய் பரிமாறினாங்களோ அந்த ஐட்டம்ஸ், அந்த உணவுகள் பூரா எதுவுமே குறையாமல் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா இப்போ தானே அவருக்கு கொடுத்தேன், எப்படி அப்படியே இயற்கை அப்படியே எல்லாமே வந்துட்டு இது எப்படின்னு எனக்கு புரியலையே, அவரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வெளியில் வர்றாங்க. ஆள் வந்து ஹி வாஸ் மிஸ்ஸிங், ஆளை காணலை. உடனே இவர் வந்து ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய சித்தர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து எல்லார் வீட்லையும் நம்ம வீட்டுக்கு அந்த சாமியார் ரூபத்தில் சித்தர் வரமாட்டாரான்னு சாப்பாடு போடுறோம். அந்த வந்து இந்த கோவிலில் வந்து தினசரி காவடி சாதம் எடுக்கிறாங்க. அதோட ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்று இந்த நிகழ்வுகள், அந்த செட்டியார் அம்மாவுக்கு வந்து கோரக்க சித்தர் காட்சி கொடுத்த நிகழ்வுகள் நடந்த தினம் ஐப்பசி பரணி. ஆகவே அந்த ஐப்பசி பரணி தினத்தன்று எல்லோரும் அந்த காவடிக்கு சாதம் கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, அந்த சாது ரூபத்தில் நம் வீட்டுக்கும் கோரக்க சித்தர் வருவார் என்ற காரணத்தினால் எல்லார் வீட்லேயும் அன்னம்பாளிப்பு நடக்குது. உடனே கோரக்க சித்தர் வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு, உங்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் இங்கே ஜீவசமாதி அடையணும் அப்படின்னு சொல்கிறப்ப உள்ள சவுந்தரநாயகி அம்பாள், நந்தி நாதேஸ்வரர் இருவரும் வந்து அதுக்கு காட்சி கொடுத்து அவங்கள வந்து ஜீவ சமாதியாக அங்கே வைக்கிறாங்க. நேராக இந்த நந்தி நாதேஸ்வர சுவாமிக்கு நேராக ஒரு 30 மீட்டர் தொலைவில் கோரக்க சித்தர் ஜீவ சமாதி அடைந்துள்ளார். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். அந்த கோரக்க சித்தர் ஆசிரமத்துக்கு வர்றவங்க தவறாது இங்கேயும் வந்து நந்தி நாதேஸ்வரையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணணும். இதில் தவற விட்ட விஷயங்களை அடுத்தது கோவிலினுடைய இளைய குருக்கள் அவர்கள் 2 வார்த்தை பேசுவார்கள். தயவு பண்ணி பேசுங்க. நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.